இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மைசூர் பாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை மெஷர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் 1.5 கப் சர்க்கரையும் 3/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இந்த பாகு வந்து கரெக்டான பதம் வந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம பாகை செக் பண்ணி பார்ப்போம். பாகு வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனாக்கா மாவு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது போல் மாவு வந்து பாகோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை நல்லா கிளறி விடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு மொத்தம் 1.25 கப் போல் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போல் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னாக்கா மாவு பூத்தாப்பில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் தடவிப்போம், இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைசூர் பாக்கை வந்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே இது நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் போட்டு வச்சுக்கலாம். ஆறி போயிடுச்சுன்னா நம்ம கட்டிங் போட முடியாது. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.